சிறப்பாக தமிழுக்கு பணி செய்தவர்கள் வரிசையில் உவே சாமிநாதர் தமிழ் தாத்தா. இவருடைய காலம் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. இயற்பெயர் வேங்கட ரத்தினம். பெற்றோர் வேங்கட சுப்பையா, சரஸ்வதி அம்மையார். ஊர் உத்தமதானபுரம், தஞ்சாவூர் மாவட்டம். இவருடைய ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இசை ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார். மறைந்த இடம் திருக்கழுக்குன்றம். இவருடைய சிறப்பு பெயர்கள்: தமிழ் தாத்தா என்று இவருக்கு பெயர் சூட்டியவர் கல்கி. மகோபாத்தியாய என்ற பட்டம் வழங்கியவர் சென்னை ஆங்கில அரசு. குடந்தை நகர் கலைஞர் என்றவர் பாரதி. திராவிட வித்ய பூஷணம் என்று சொல்லியவர் பாரத தர்மா கோமண்டலத்தார். தட்சிணாத்திய கலாநிதி என்று சொன்னவர் சங்கராச்சாரியார். இவர் பதிப்புத்துறையின் வேந்தர். உவே.சா படைப்புகள்: உவே சாமிநாத ஐயன் படைப்புகள்: மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புதியதும் பழையதும், நான் கண்டதும் கேட்டதும், என் சரிதம், வாழ்க்கை வரலாறு, நினைவு மஞ்சரி, உதயணன் கதை சுருக்கம், சங்கத்தமிழும் பிற்கால தமிழும், சிலப்பதிகார கதை சுருக்கம், திருக்குறளும் திருவள்ளுவரும், மத்தியார்ச்சுன மான்மியம், புத்த சரித்திரம், வித்துவான் தியாகராஜ செட்டியாரின் வரலாறு, நல்லுரை கோவை. இவருடைய கவிதை நூல்கள்: கயற்கண்ணி மாலை, தமிழ் பா மஞ்சரி. இவர் பதிப்பித்த நூல்கள்: சீவக சிந்தாமணி 1, மணிமேகலை 1, சிலப்பதிகாரம் 1, 8 தொகை 8, 10 பாட்டு 10, கோவை நூல்கள் 6, புராணங்கள் 12, பெருங்கதை 1, உலா நூல்கள் 9, தூது நூல்கள் 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி நூல்கள் 3, பரணி நூல்கள் 2, மும்மணி கோவை நூல்கள் 2, இரட்டை மணிமாலை நூல்கள் 2, பிற பிரபந்தங்கள் 4. அழிவின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா என்பார். இவருடைய மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இவருக்கு இட்ட பெயர் சாமிநாதன். உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவே.சா. இவர் பேராசிரியராக குடந்தை கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி மற்றும் சென்னை அரசினர் கலைக்கல்லூரியில் பணியாற்றியுள்ளார். சிதம்பரம் மீனாட்சி கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியவர். இவருடைய தமிழ் கற்றல் சடகோப ஐயங்காரிடம். பதிப்புத்துறையில் இவரை ஈடுபடுத்தியவர் சேலம் ராமசாமி முதலியார் அவர்கள். நெருங்கிய நண்பர் தியாகராஜ செட்டியார். சங்க இலக்கியங்களை இவருக்கு அறிமுகம் செய்தவர் அரியலூர் ராமசாமி முதலியார். இவர் பதிப்பித்த முதல் நூல் கொழு மண்டபம் என்னும் வேணு வனலிங்க விலாச சிறப்பு. முதல் காப்பியம். இவர் பதிப்பித்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. பதிப்பித்து வழங்கிய நூல்கள் 87. சேகரித்த ஏட்டுச்சுவடிகள் மற்றும் கையெழுத்தேடுகள் 3000க்கும் மேல் அதிகம். தமிழுக்கும் இலக்கியத்திற்கும் ஆற்றிய பங்களிப்பினை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு 1932 முனைவர் பட்டம் வழங்கியது. தமிழில் முதலில் முனைவர் பட்டம் பெற்றவர் உவே.சா அவர்கள். உவே சாமிநாதரின் நூல் நிலையம் 1942 சென்னை பெசன் நகரில் நிறுவப்பட்டது. நினைவு நில்லம் உத்தமதானபுரத்தில் உள்ளது. இவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம்